ஹாய், நாங்களாம் எங்களுக்கு வந்து ரம்ஜானுக்கு வந்து 4 days லீவ் விட்டாங்க. 2 நாள் தான் எங்கள் எல்லாருக்குமே லீவு. ஆனால் நாங்கள் வந்து ரஸ்துனோரா பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். காலையிலேருந்து பிளான் பண்ணினே தான் இருக்கிறோம். ஒருத்தருமே ரெடி ஆகலை. நானும் ஒரு ரூமாக போய் எழுப்பிட்டுருக்கேன். இதோ இந்த பையன் நடனா வர மாட்டான். இதோ இந்த சேட்டா ட்ரெஸ்ஸை கூட மாற்ற மாட்டார். நான் 2 நாளாக சொல்லுகிறேன் ரஸ்துனோரா பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இன்னொரு சேட்டா இருக்கிறாரு பாருங்க. இந்த ரூம் காணிக்காது, வரவே மாட்டுறாங்க. இன்னொரு ரூம் போய் காட்டுறேன் பாருங்க. காலையிலேருந்து எல்லாத்தையும் நான் கூப்பிடுறேன், அங்கே ரஸ்துனோரா பீச்சு போகலான்னு. ஏன்ச்சு கூட வர மாட்டுறாங்க. ஒருத்தருக்காக பிளான் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நான் மந்தி பிரியாணி வாங்கலாம்டா, 2 மணி கேபில் புக் பண்ணி போகலாம்டா, வாங்கடாண்ணா. ஆனால் எங்கள் ரூம்னா பரவாயில்ல, எல்லாம் ஏன்ச்சுறாங்க. இன்னொரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் வந்து எல்லோரும் நைட்டு ஃபுல்லாக ஃபோனை பார்ப்பாங்க, பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க. ஒரு லீவ் விட்டா எனக்கு சுற்றலாம் அப்படின்னு ஒன்றும் கிடையாதோ. இவன் தான் ஹரி, மோசமான பையன். கிரிக்கெட் ஆட்டம் வரமாட்டான், பீச்சுக்கு போகலான்னு கூப்பிட்டா கூட வரதில்லை. இவனெல்லாம் வச்சுட்டு நான் என்னதான் பண்ணுறது? 4 நாள் லீவ் விட்டாங்க, நீ 4 நாள் இனி தான் லாஸ்ட் நாள். இது வரைக்கும் ரூம் விட்டு வெளியே வர மாட்டான். நைட்டு ஃபுல்லாக ஃபோனை பார்ப்பான், படம் பார்ப்பான். என்ன படம் பார்க்குறான்னு தெரியாது. ரூம் லாக் பண்ணிட்டு படம் பார்ப்பான். காலை கிரிக்கெட் விளாட கூப்பிட்டாலும் வரமாட்டான். காலை தான் 6 மணிக்கு தூங்காது தெரிவிப்பார், சாயந்தரம் 6 மணி தான் எழுந்திருப்பார். நல்லா வச்சுன்னு போய் பிரியாணி வாங்கலாம். மந்தி பிரியாணி டைம் ஆச்சு. சரி சரி வாடா கை போகலாம். டைம் ஆச்சுடா, பிரியாணி வாங்கிட்டேன். இது இன்னொரு ரூமு. இங்கே இருக்கிற வந்து அஜு பிரதர். வாங்க பீச் போகலாமா? பீச்சு எல்லாருமே போகிறோம். எல்லாருமே போகிறோம். இப்போ 2 மணிக்கு மந்தி பிரியாணி வாங்கிட்டு பீச்சுக்கு போய் வச்சுட்டு விரிச்சு ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் வச்சு சாப்பிட போகிறோம். ஆமாம், இப்போ கிளம்பணும். சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் தான் கேப் புக் பண்ணிட்டு போய் மந்தி வாங்கணும். ஒரு ஆளுக்கு 10, ஒரு ஆளுக்கு 20 ரியால். டாக்ஸி ப்ளஸ் ஃபுட் எல்லாமே சேர்த்து வித் பெப்சி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே. சீக்கிரமாக சொல்லுங்கள் சேட்டா, நான் தானே பிளான் பண்ணோம். எல்லாம் ஓகே தான் சேட்டா. சீக்கிரமாக பீச் ரெடியாக வச்சேட்டா. என்ன சேட்டா, வாங்க சேட்டா போகலாம். நாங்கள் இப்போ வந்து ரஸ்துனோராவில் வந்து எங்கே வந்து ஹோட்டல் திறந்துருக்குன்னு தெரில. ரம்ஜானால் மந்தியா இல்லை கப்ஸாவா இது வாங்கிறது ஒரே கன்ஃபியூஸில் போயிட்டுருக்கோம். வாங்கிட்டு வந்துட்டு கால் பண்ணுறோம். சரி, வாங்கிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இந்த மாதிரி ஹாய். எஸ் ஹாய். Hi Mudir. Mubarak. How are you? Good. How are you? Eid Mubarak. இந்த கடையில் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்சல் வந்து வாங்கிட்டோம். டோட்டலாக வந்து 5 பார்சல். இந்த கடை வந்து ஃப்ரை மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் ரஸ்துனோராவில் இருக்குது. இதை என்ன பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிட்டு அங்கே பீச்சில் சாப்பிடும்போது பாருங்கள். எல்லாருமே கியா காரில் நாங்கள் பீச்சுக்கு பார்க்க ரெடி ஆகிட்டோம். இவர் தான் எங்கள் ஃப்ரெண்டு இப்ராஹிம், பங்களாதேஷ்லேருந்து. நல்ல பையன், நல்லா பேசுவான், எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவான். இதுதான் எங்களோட கியா கார். நாங்கள் டியூட்டி போகிறதுனாலும் சரி, எங்கே போகிறதுனாலும் சரி, இந்த காரை தான் போவோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இப்போ நம்ம பீச்சில் போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து சவுதி அரேபியாவிலேருந்து கார் ஓட்டும் போது முன்னாடி இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து ஒரு டிஷ்யூ பாக்ஸ் வச்சா கூட டிரைவருக்கும் பக்கத்தில் இருக்கணும் ஃபைன் விடும். ஃபோனு கூட நம்ம வைக்கக்கூடாது. இந்த இடத்துல எப்பயும் பிளைனாக தான் இருக்கணும். ஸ்டிக்கரும் கலர் வந்து ஓட்டக்கூடாது. ஸோ சவுதி அரேபியா இருக்கிறவங்க டிஷ்யூவை ஃபோனை எதுவுமே முன்னாடி கேட்டீங்க, இது வந்து பிளைனாக தான் இருக்கும். Harry Malayali. Harry. मोनिका कौन है? मोनिका हैरी का गर्लफ्रेंड है? मोनिका तुम्हारा गर्लफ्रेंड है? हैरी को मैं நாங்கள் பீச்சுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் எங்கள் பெட்ஷீட்டு விரிக்கிறதுக்குள்ள எத்தனை பிளேஸ் அங்கே போகலாம், எங்கே போகலான்னு சாவச்சிட்டாங்க. இருங்க பெட்ஷீட் விரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். நல்லா இருக்குதா? போய் பாருங்க. தெரியாது அவங்க அப்படிதான். வாங்க கிட்ட போய் பார்ப்போம். மிஸ்டிங்களா? புடி சட்டா புடி பிடி 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 பல சைடு பிடி. இருக்கியா மொத்தம் 5யா? கையில வச்சுக்கிறல்ல, இன்னொன்னு இருக்குல்ல ப்ரோ, அது இருக்குல்ல. மொத்தம் 5யா? 4 தான் முடிச்சுக்கிறான். மொத்தம் 5 பின்னாடி அங்கே 5 இருக்குது. அங்கே ஒன்று ஒன்று ஒன்று
இருக்குது பாரு ஒண்ணு சேர்த்து அது பெரிய அது போட்டா கரெக்டா இருக்கும் அரி இது எப்படியா இங்க வருதா ஹலோ ஹலோ சீக்கிரம் போடு அப்ப நல்லா பிரியாணி மகேஸ்வரா பிரியாணி எப்படி இருந்துச்சு கப்சா நல்லா இருந்துச்சா கப்சா எப்படி இருந்துச்சு அதான் நீங்க தான் எப்படி இருந்துச்சு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கு போச்சு போல सुदीन कब से कैसे हो बहुत अच्छा हाय ब्रो मियां मियां கப்ஸை நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் பீச்சு தான் குளிக்க போகிறோம். இந்த பீச் ரஸ்தனோர பீச் வந்து ரொம்ப பெருசுங்க, ரொம்ப நீட்டுக்கு இருக்கும். லைக் ஒரு மெரினா எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுலாம் சொல்ல முடியாது, பட் அந்த அளவு கிட்டத்தட்ட இருக்கும். பீச் நல்லா க்ளீனாக இருந்தது, குப்பை எதுவுமே இல்லை, ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் தம்மாவில் இருக்கீங்க, ரஸ்தனோரா இருக்கீங்கன்னா தயவுசெய்து இந்த பீச் வந்து ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம், ஃபேமிலி கூட வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த பீச்சில் ஜாலியாக குளிச்சு ஆட்டம் போட்டு வரலாம். என் கூட வந்து யாரும் குளிக்க வரல, நானும் பாலா ரஃபிகாரி நாங்கள் 4 பேர் மட்டும் தான். 1 மணி நேரத்துக்கு மேலே ஜாலியாக கடல் ஆட்டம் போட்டு வெளியே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் இப்போ இந்த ரஸ்தனோரா பீச் வந்து வந்துட்டோம். கஷ்டப்பட்டு உங்களுக்கு கூட்டின இடத்துல படாத பாடுபட்டாச்சு. இப்போ என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருடைய நேமு அவங்கள பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன். இவர் வந்து நாசர் பிரதர், இவன் வந்து சுதீன் கர்நாடகா, ரஃபீக் எங்கள் ஊருக்கார இந்த பையன் தான் இவன், பாண்டிச்சேரி பாலபாஸ்கரன் தமிழ்நாடு, இவன் இந்தியாவே கிடையாது. இவர் வந்து மைக் மோகன் ஃப்ரம் கேரளா, மகேஷ் சேட்டா, வினோஜ் சேட்டா, இவன் தான் வந்து ஹரி, என்ன ஒரு கோயம்புத்தூர். ரொம்ப ஹாப்பியாக இந்த பீச்சில் ஆட்டம் போட்டு நாங்கள் கிளம்பலான்னு பார்க்கும்போது ஒரு துயரமான சம்பவம் நடந்தது. நீங்கள் யாருன்னா பீச்சில் வந்து மீன் பிடிக்க வரீங்கன்னா தயவுசெய்து இந்த மீன் தூண்டியில் வந்து கீழே போட்டு போகாதே, உங்கள் கையோட கொண்டு போயிடுங்க. நீங்கள் என்ன பீச்சுக்கு வந்து சுற்றி பார்க்க வரீங்கன்னா ஷூ போட்டு நடுங்க, ஷூ போடாத இந்த மண்ணில் வந்து நடக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என் கூட அந்த மன்மோகன் சேட்டை நாங்கள் ஜாலியாக சுற்றிட்டு வந்தோம். கடைசியாக முடிச்சுட்டு ரூமுக்கு போகலான்னு போகும்போது மண்ணில் இருந்த மீனுக்கு வந்து ஒரு கால் வந்து மாட்டிடுச்சு. டைமில் நைட் 9 மணி ஆகிடுச்சு. எங்கேயுமே போய் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே கிடைக்கல. எங்கள் ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி சொன்னால் எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பூட்டி இருந்த ஹாஸ்பிட்டல் நைட் 9 வந்து திறந்து எங்கள் டாக்டருங்கெல்லாம் வந்து அந்த ஊக்கியெல்லாம் எடுத்துகிட்டு எங்களுக்கு ப்ரொசீஜர் பண்ணி டிடி போட்டு ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து எங்களுக்கு வந்து வழி அனுப்பிச்சி வச்சாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பக்கத்தில் வேறு என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். இதோட நீங்க முடிக்கிறேன். நீங்கள் சவுதி அரேபியா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி பேசுங்க. சவுதி அரேபியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சொல்லி பார்க்கலாம்.